நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டெய்லியுமே லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும்னு தெரியலையா? ப்ரீமியம் டிக்கில் மாட்டிட்டு தீட்டா டிக்கில் உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ண முடியாமல் போதா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, டெல்டா எப்போவுமே நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு டெல்டா வந்து 0.3க்கு அபோவ் இருக்கணும். எந்த ஸ்ட்ரைக் காலாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரைக்காக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதோட டெல்டா நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது 0.3க்கு அபோவாக இருக்கணும். அதோட ஐவி பார்க்கணும். அந்த ஸ்பாட் சார்ட்டில் இப்போ ஒரு 25,000 சம்திங் நிஃப்டி போயிட்டு இருக்குன்னா, அந்த கரண்ட் ஸ்பாட்டோட நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்குக்கு ஐவி எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அதோட ஐவி வந்து 13க்கு பிலோவாக இருக்கணும். காமா பார்க்கணும். காமா 0.0012க்கு அபோவாக இருக்கணும். இந்த வேல்யூஸ்லாம் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக அந்த ஸ்ட்ரைக்குக்கே போகணும். அப்படி இல்லை, இந்த டேட்டாவுக்கு மேட்ச் ஆகலாம், இதுக்கு ரிவர்ஸ் ஆப்போசிட்டாக இருக்குன்னா அது வந்து செல்லருக்கான இது. அங்கே வந்து தீட்டா டிகே இருக்கும். நீங்கள் அதில் வந்து பை பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக மொமெண்டம் இருக்காது. உங்களால் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட எலாபரேட்டாக ஒரு வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.